ஹாய் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சட்டையில் பட்டனை ஈஸியாகவே நாம் ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். அதுக்காக நாம் ஷர்ட்டை ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த ரெண்டு சைடுமே ஈக்குவலாக இருக்கிறது மாதிரி நாம் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே உள்ள பட்டனும் அதுக்கப்புறமா கீழே உள்ள பட்டனும் நாம் கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சென்டரில் உள்ள பட்டன் எங்கெங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஸ்பேஸ் விட்டு கரெக்டாக நாம் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நாம் கவனிக்க வேண்டியது அந்த ரெண்டு பீஸுமே ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறது தான் நாம் ஃபஸ்ட்டு கவனிக்கணும். அதுக்கப்புறமா தான் இந்த விஷயங்கள் எல்லாமே நாம் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த பொருத்தும் போதே நாம் கரெக்டாக அந்த ஈக்குவலாக அது வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக பொருத்தி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பட்டன் ஸ்டிச் பண்ண வரும்போது எந்த ப்ராப்ளமுமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பட்டனை இதில் வச்சு பார்த்துக்கோங்க எப்படி அதோட ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நூலை ரெண்டாக ஊசியில் கோர்த்து இந்த மாதிரி பட்டனை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பட்டனை ஸ்டிச் பண்ணும்போது ஒரு பக்கத்துலேருந்து, அதாவது அடியிலேருந்து குத்தி நம்ம மேலே எடுக்கணும். நீங்கள் கவனமாக இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அதாவது 4 ஹோல் இருக்கும். அதில் 2 ஹோலை எதிர் பக்கமாக ஃபில் பண்ணுறது மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஊசியை கோர்த்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா திரும்ப இருக்கிற 2 ஹோலை நாம் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா எப்படியும் ஒரு 4-5 தையல் டைட்டாக போட்டுக்கோங்க. அப்போ தான் பட்டன் இலகி வராமல் இருக்கும். நாம் ரெடிமேட் ஷர்ட்டெல்லாம் பிள்ளைங்களுக்கு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா லைட்டாக தான் ஸ்டிச்சிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எத்தனை நாள் ஆனாலுமே அது இலகி போகாது. அதுக்கப்புறமா இந்த மாதிரி தாங்க நம்ம அடியிலேருந்து குத்தி லைட்டாக பட்டனுக்கு அடியிலோடி ஊசியை எடுத்து இந்த மாதிரி லைட்டாக முடிப்பு போட்டு எடுத்துக்கணும். அப்போ அந்த பட்டன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதே மாதிரி நாம் 4 பட்டனையுமே ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதோட ஹோல் நாம் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அதுக்காக இந்த பட்டனுக்கு மேலே கரெக்டான பொசிஷனில் அந்த கிளாத்தை எடுத்து மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சாக் பீஸ் எடுத்து இந்த மாதிரி லைட்டாக அந்த பட்டனோட லெவலுக்கு லைட்டாக லைன் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நாம் சிசர்ஸ் வச்சு கட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ பட்டனுக்குள்ளே போடுற அந்த ஹோல் பெருசாகிட்டு அப்படின்னு சொன்னால் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த ஊசி நூல் வச்சு நாம் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக ரொம்ப பெருசாக கட் பண்ணிடாதுங்க. கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸில் வர்றது மாதிரி இந்த மாதிரி பட்டனை பூட்டி பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் கூட பெருசாக்கிட்டு அதுக்காக எப்போவுமே கட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக கட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ மிஷின்லேயே இதெல்லாம் ஸ்டிச் பண்ணி எடுக்கிறது மாதிரியான டைப்ஸ் எல்லாமே வந்திருக்கு. அது இன்னும் ஈஸியாக இருக்கும். பட் நமக்கு கிட்ட அது இல்லாததுனால இந்த மாதிரி நாம் கட் பண்ணி எடுக்க வேண்டிய சூழ்நிலை. ஸோ பார்த்திங்கன்னா நாம் இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி 4 ஹோலையுமே கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம இப்படி தான் ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். அதாவது இந்த ஹோல் ஸ்டிச் பண்ணும்போது ஒத்த நூலாகவே போட்டு எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஒத்த நூலாக போட்டு எடுத்துக்கோங்க. தெத்து ஒன்றுமே பிடிக்காமல் ரொம்பவே ஸ்லோவாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வரைக்கும் உங்களுக்கு பட்டன் அதுக்கப்புறமா இந்த ஹோல் ஸ்டிச் பண்ண தெரியல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்மளோட சேனலில் ஏகப்பட்ட ஸ்டிச்சிங் ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் உள்ள ஸ்டிச்சிங் வீடியோஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம சேனலை கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இங்கே நிறையவே இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி
ஹோல் எல்லாத்தையுமே நாம் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்போ வந்து சொசைட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இதுதான் குறை அப்படின்னு சொல்லிட்டு 10 பேர் அதை வந்து பெருசுப்படுத்தி பேசுவாங்க. அந்த குறையை தான் லட்சம் பேருக்கு பிடிக்குங்க. அது வந்து நம்மளோட வாய்ஸாக இருக்கலாம், நம்மளுடைய நடையாக இருக்கலாம், இல்லை நம்மளோட ஒரு கேரக்டராக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சிலர் வந்து அதை வந்து பெருசுப்படுத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்ன உன்னோட வாய் என்ன நீ இப்படி நடக்கிற, உனக்கு நான் ஒழுங்கு பேச தெரியாது அப்படின்னெல்லாம் ஒரு மாதிரி ரஃப்பாக எல்லாம் பேசுவாங்க. பட் பார்த்திங்க அப்படின்னா நம்மளை வந்து எது வந்து நாம் வந்து விரும்பி பண்ணுறத ஒருத்தங்க வந்து வெறுக்கிறது மாதிரி பேசுகிறாங்களோ அந்த விஷயத்தை தான் லட்சம் பேருக்கு பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் மைண்டில் வைக்க வேண்டியது அந்த 10 பேரையா லட்சம் பேரையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு நாள் கண்டிப்பாக வெற்றி அடையலாங்க. ஸோ அதுக்காக அந்த குறை சொல்கிற 10 பேரை நாம் வந்து நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நாம் வந்து அதே இடத்துல தான் இருக்கணும். ஸோ அந்த 10 பேரை நினைக்காமல் லட்சம் பேரை நினைங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வந்து நல்லதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் கிறிஸ் 2021 லிவ் டு த வேயை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் சொல்கிறதுக்கு தோணுச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.